எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் மூத்த அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் தம்பி. இரண்டாவது நாளாக விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார். எப்படி சார் பாக்குறீங்க? சட்டம் தன் கடமையை செய்து ஏற்கனவே ஆஜரானாரு. ஒரு 4-5 நாள் கழிச்சு வரங்கிறாரு. ஒரு 41 பேர் இறந்துருக்குறாங்க. எதனால இறந்தாங்க? ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா டிரைவர்கிட்ட என்ன தப்பு, எதிரில் வந்த டிரைவர்கிட்ட என்ன தப்பு, ஆள் தப்பா ரோடு கிராஸ் பண்ணானா, எல்லாத்தையும் பார்ப்பாங்க இல்லையா. 41 ஒரு ஆக்சிடென்ட் தான். விஜய்க்கு யாரும் கொல்லணுங்கிற நோக்கமும் கிடையாது. அதே மாதிரி போலீஸ்காரங்களுக்கும் யாரும் கொல்லணும்னு நோக்கம் கிடையாது. பட் இதுல நெக்லிஜென்ஸ் இருக்கு, தவறு இருக்குது, அபட்மெண்ட் இருக்கு. அது யார் என்னங்கிறத விசாரணை இவங்க பார்க்கத்தான் செய்வாங்க. தமிழ்நாடு அரசு, தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் விஜய் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தா அது அவர் மேல அனுதாபமாகி அது விஜயோட கிறிஸ்தவர்கள் வாக்கு பாதிச்சிருமோ, வெள்ளாளர்கள் வாக்கு பாதிச்சிருமோ, ரசிகர்கள் வாக்கு பாதிச்சிருமோ அப்படின்னு ஒரு கணக்கு. அது கிறிஸ்தவ வெள்ளாளர் ரசிகர்கள் அந்த கணக்கை தமிழக முதல்வர் போட்டாரு. அப்போ இவர் மேல நடவடிக்கை எடுத்தா இவர் ஐயோ 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 பழி வாங்குறான்னு ஒரு சவுண்டை விட்டுக்கிட்டு எடப்பாடி கிட்ட 10-30 சீட் வாங்கிட்டு போயிடலாம். அது பல நிரூபிக்காத ஒருத்தர் ஒரு நடவடிக்கை வச்சு ஒரு கட்சியா மாறி எடப்பாடிக்கு ஒரு சில விழுக்காடு வாக்குகள் கிடைச்சாலும் கிடைச்சிக்கலாம். என்னை பொறுத்தவரை அது வாய்ப்பு இல்லைங்கிறது என் கணக்கு. பட் ஸ்டாலின் சான்ஸ் எடுக்க முடியாது. அதனால அது நடக்கக்கூடாதுன்னு ஸ்டாலின் நினைச்சாரு. அதனால விஜய்க்கு சர்டிபிகேட் கொடுத்தாரு. எந்த தலைவரோ தொண்டர்கள் இறக்க விரும்ப மாட்டாங்க. அது என்ன ஸ்டாலின் சர்டிபிகேட் கொடுக்கறது? போலீஸ் எல்லாம் நடவடிக்கை எடுத்து இது பண்ணணும். அப்ப எந்த தலைவரும் தொண்டர்கள் இறப்ப விரும்ப மாட்டாருன்னா ஸ்டாலின் நீங்க விஜய் மேல கேஸ் போடாதீங்க, விஜய் இதுல விட்டுருங்க, விஜய் ஏதாவது நீங்க போலீஸ் பண்ணி ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா அது எனக்கு பாதிப்பா வந்துடும். அவரு எடப்பாடி விட போயிடுவார். அப்போ சட்டம் தன் கடமையை செய்யல. தமிழக முதல்வர் ஸ்டாலின் சட்டப்படி இந்த ஆட்சியை செய்யறதுல தவறிழைத்து விட்டார். கண்டிப்பா தவறிழைத்து விட்டார். அதுக்கு அவருக்கு அரசியல் கணக்குகள் இருக்கலாம், அரசியல் காரணங்கள் இருக்கலாம். சிம்பதி வரும், அது வரும்னு அவர் கணக்குகள் இருக்கலாம். அல்லது அவருக்கு எதிராட்டே ஒரு கோஷ்டி அலையிறாங்க. அப்போ அவெல்லாம் தமிழர் பணியெல்லாம் மனச்சாட்சியே இல்லாம பேசுவாப்புல. தமிழர் பணியெல்லாம் மனச்சாட்சி இல்லாம எதிர்ப்புங்கிற ஒரே புள்ளிக்குள்ள பேசுவாப்புல. அண்ணாமலையே ஆரம்பத்துல அதுதான் பேசினாப்புல. நம்ம தான் சொன்னோம், உங்களை காலி பண்றதுக்கு பாஜக மற்றவெல்லாம் பேசுறான், இது நீங்க சுதாரிச்சிடுங்கன்னு நம்மளே சொன்னோம். அப்போ ஒரு இதுல நியாயம் வேணும். இதனால இன்னைக்கு சிபிஐ கேட்கிற கேள்வி எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லையா? உன் கண்ணெதிர செத்து மடியும் போது நீ தண்ணிய பாட்டுல தூக்கி வீசி கேட்கறானா இல்லையா சிபிஐ? யாரும் அப்ப நீங்க அதை எடுத்து பாட்டு பாருங்க. அந்த ஷூட் பண்ண இந்த இதை தெளிவா அது இருக்குது இல்ல. அப்ப சிபிஐ இரும்பு கரம் கொண்டு விஜய கிரல் பண்றாங்க, கேள்வி மேல் கேள்வி கேட்கிறாங்க. விஜய்க்கு தவறுக்கு அவருக்கு தண்டனை பெறதுக்குள்ள வாய்ப்புகளும் இருக்கு. அவரை வெறும் விட்னஸ் ஆட்டு விடுவாங்களா, ஒரு நடந்த சம்பவம் தொடர்பான விசாரணையோட விடுவாங்களா, அப்படியே அவரை அக்யூஸ்ட் ஆக்குவாங்களாங்கிறது வரும் நாட்கள்ல தான் தெரியும். சிபிஐ விசாரணை தான் கூப்பிட்டு அப்படியே அக்யூஸ்ட் ஆக்கி விட்டுருவாங்க. எத்தனை இது நம்ம பார்த்திருக்கோம் வழக்குகள்ல. சோ இந்த வழக்குலையும் விஜய் அக்யூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இதை பற்றி தமிழிசை அம்மையார் பேசல, நயினார் நாகேந்திரன் பேசல. அண்ணாமலை ஏற்கனவே சீமான கம்பேர் பண்ணி சீமான் இதுல விஜய் குறை சொன்னதும் அது சம்பந்தம் ஒரு கேள்வி கேட்கும்போது விஜய்கிட்ட போய் கேளுங்கட்டாரு. அண்ணாமலை அப்பவே நியூட்ரலைஸ் ஆயிட்டாரு. இப்ப சீமான் அதுதான் சொன்னார், இவ்வளவு நடந்திருக்கு, தம்பி அங்க வந்ததுனால தானே இது, தம்பி இப்படி செயல்பட்டதுனால தானே இது. நானும் அதுதான் சொல்றேன். விஜய்க்கு நோக்கம் கிடையாது யாரையும் கொண்டு. அது நம்ம அந்த குற்றச்சாட்டு நான் சொல்ல விரும்பல. ஆனா நீங்க நடந்துகின்ற விதம், எந்த ஒரு ஈவு இறக்கம் பெற்றவன் மக்கள் விரோதி உங்களை எப்படி டைரக்ட் பண்ணான்? விஜயகாந்தும் பிரச்சாரம் பண்ணாரு. கேப்டன் விஜயகாந்த் 10 பாயிண்ட்ல பேசுவாரு, ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவார். அப்போ அந்த 10 பாயிண்ட்லயும் அந்த கூட்டம் டைல்யூட் ஆயிரும். அப்படி அந்த பாயிண்ட்ல அவரை பார்த்துக்கிட்டு பேச்சை கேட்டுட்டு போயிருவாங்க. ஒரு பொதுக்கூட்டம். இது மக்கள் நலனோட விஜயகாந்த் பண்ணது. நீங்க உங்க நோக்கமே யாருன்னு தெரியாது, ஜான் ஆரோக்கியசாமியா இருக்கலாம். ஆதாரம் இல்லாம ஜான் ஆரோக்கியசாமியை நம்ம குற்றம் சாட்டல, யாரையும் உள்ள தள்ளணும்னோ இதாகணும்னு எனக்கு ஒன்றும் கிடையாது. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்னயம் செய்து விடும், அதுதான் நம்ம இது. பட் விசாரணையில குற்றவாளி தப்ப முடியாது. மோடி குற்றவாளியை விட மாட்டார், யார் குற்றவாளியா இருந்தாலும். அப்ப நீங்க ஏன் லேட்டா வந்தீங்க?
ஏன் கரூர் பிரச்சார கூட்டத்துக்கு மற்ற மாவட்டங்கள்ல இருந்து ஆள் கொண்டு வந்தீங்க? ஏன் தேவையில்லாம காக்க வச்சீங்க? ஏன் 10 இடத்துல பேசாம ஒரு இடத்துல பேசுறீங்க? அப்போ உங்களுக்கு நோக்கம் பிராண்டிங், கல்ட்டு. விஜய்க்கு பெரிய கூட்டம் வருது. அப்போ 10 இடத்துல பேசினா இந்த கூட்டம் வராது. ஒரு இடத்துல பேசுறது, வாரத்துல ஒரு நாள் பேசுறது, அதான் 2 மாலையும் 2 சானியன்களை மாலையா போட்டு சனிக்கிழமை தோற வருதுன்னு. அப்போ மக்கள் வந்து திங்கள் செவ்வாய் நல்ல விஜய் வந்தா பார்க்க மாட்டாங்களா? அப்படி எல்லாமே செயற்கையா கட்டமைக்கிறீங்க. நீங்க கட்டமைச்ச உங்களுடைய அந்த நோக்கம் தான் இன்னைக்கு இந்த ஆக்சிடென்டா உருவாகி. அதுல உங்க தவறுகள், நீங்க தெரிஞ்சே செய்த தவறுகள், தெரியாம செய்த தவறுகள், எது சட்டப்படி குற்றம், இது எல்லாமே விசாரணையில வரும். இந்த இடத்துக்குள்ள சிபிஐயோட ப்ரொசீஜர் லாபம் பார்த்த நாம அரசியலை பார்ப்போம். அரசியல் அரங்கத்துக்குள்ள விஜய் என்கிற அரசியல் சக்தி மோடிக்கு எதிராக வர்றாங்க. நான் சொன்னேன், எல்லா தொலைக்காட்சியிலையும் சொன்னேன், எல்லா பைக்லயும் சொன்னேன், குஷி ஆனந்துகிட்டையும் சொன்னேன், 39 போடுங்கன்னு சொன்னேன். நீங்க 39 இல்ல, கேரளாவில் கூட உங்களுக்கு செல்வாக்கு இருக்க, திருவனந்தபுரத்துல கூட நீங்க கேண்டிடேட் போட்டிருக்கலாம். அப்ப நீங்க ஏன் கேண்டிடேட் போடல? போட்டா அது வாக்கு பிரிஞ்சு போய், மோடி எதிர்ப்பு வாக்கு பிரிஞ்சு போய் ராஜீவ் சந்திரசேகர் திருவனந்தபுரத்துல ஜெயித்துருவார். சௌமியா அன்புமணி தர்மபுரியில ஜெயிப்பாங்க. விஜய பிரபாகரன் அவரு அதிமுக கூட்டணி தேமுதிக, அவரு விருதுநகர்ல ஜெயிப்பார். கள்ளக்குறிச்சி, நாமக்கல், கோயம்புத்தூர், இப்படி அரக்கோணம், இப்படி வாய்ப்புள்ள தொகுதிகளில் என்டிஏ ஜெயித்துருவாங்க. அப்போ கூட இருக்க அந்த கும்பலோட நோக்கம் என்ன? இதுதான் ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ், சதி, லயோலா மதமாற்ற கூட்டம், மிஷினரி கூட்டம், எல்லாமே ராகுல் காந்தியை கொண்டு வரணும். அப்ப நீங்க கண்டஸ்ட் பண்ணா அது ராகுல் காந்திக்கு ஒரு 5-6 சீட் அடி வாங்கிறோம். சோ நீங்க கண்டஸ்ட் பண்ணக்கூடாது மக்களவையிலன்னு அந்த மதவெறி கூட்டம் வந்து விஜய்கிட்ட சொல்லிடுச்சு. நான் வந்து தரவுகளோட தான் சொல்றேன். கிறிஸ்துமஸ் கொண்டாடினார், தீபாவளி கொண்டாடினாரு, பொங்கல் கொண்டாடினாரா? இல்ல. பாஜக கூட்டணியில ஒரு பாஜகவில் இருக்க ஒரு கிறிஸ்தவருக்கு லாகா இல்லை, அதுக்கு போய் அவருக்கு வேத்து விடியுத புதுச்சேரியில. அப்ப பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடையும் ஏத்தல என்ன சீமான் கேட்கிற மாதிரி இந்த மக்களுக்கு கேட்காதவர் ஒரு கிறிஸ்தவர் ஒருத்தருக்கு அமைச்சர் லாகா இல்லைன்னு கேட்கிறாரு. அப்ப இதுல ஒரு பெரிய கிறிஸ்தவர் அதிகாரம், கிறிஸ்தவர் இதுன்னு ஒரு பெரிய லாபி உள்ளுக்குள்ள வேலை பார்க்குது. அந்த லாபி ராகுல் காந்தியை இந்தியாவில் தூக்கி நிறுத்தணும், மோடியை அடிச்சு தள்ளிடணும், மோடியை பலகீனப்படுத்திடணும். இந்த நோக்கத்துல 24 கேண்டிடேட் போடல. இதுல கேரளால இருந்து என்ன ரிப்போர்ட் சொல்றாங்கன்னா, இவர் சிஏ எதிர்ப்புங்கிறத விஜய் சொல்லலைன்னா கம்யூனிஸ்டுக்கும் கொஞ்சம் முஸ்லீம் ஓட்டு போயிருக்குமா, கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டெல்லாம் போயிருக்குமா. அது கம்யூனிஸ்டுக்கு போகாம கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு மொத்தமா காங்கிரஸுக்கே விழுந்தது காரணம் விஜயோட சிஏ எதிர்ப்பு. அப்போ அந்த இடத்துக்குள்ள 19 சீட்டு கிட்ட பெரிய அளவுக்கு சீட்டு வர்றது அளவுக்கு இவர் பிளே பண்ணி யூடிஎஃப் காங்கிரஸ் கூட்டணியை பெரிய அளவுல வெற்றி பெறதுக்கு சிஏ எதிர்ப்புங்கிற ஒரு இதை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. ஸோ இந்த அரசியல் களத்துல வந்து காங்கிரஸ் ஆதரவு, பாஜக எதிர்ப்பு, இந்த இதுக்குள்ள கேரளாவிலே இவர் சிஏ எதிர்ப்பு சொன்னது கம்யூனிஸ்ட் பலகீனப்பட்டு காங்கிரஸ் இதாயிட்டு ரிப்போர்ட் சொல்லுது. ஆதாரம் இல்லை, பட் சில தகவல்கள் அவங்க கிளைம் பண்றாங்க. அவங்களே சொல்றாங்களே, தினத்தந்திலே போட்டிருக்காங்க, விஜய்க்கு கேரளாவில் செல்வாக்கு, ஆந்திராவில் செல்வாக்கு, கர்நாடகாவில் செல்வாக்கு, இது மகாராஷ்டிரா, மும்பை, எல்லா இடமும் பெரிய செல்வாக்கு, அவர் படம் ஓடக்கூடிய இடத்துல எல்லாம் அவருக்கு செல்வாக்கு இருக்குன்னு தானே சொல்றாங்க. அப்ப இந்த செல்வாக்கெல்லாம் மோடிக்கு எதிராக ராகுல் காந்திக்கு போச்சு. நீங்க இந்த செல்வாக்கு வளையத்தெல்லாம் நீங்க கேண்டிடேட் போட்டிருப்பீங்கன்னா அது விஜய்க்கே வந்திருக்கும். நீங்க விஜய்க்கு இவங்க செல்வாக்க நீங்க ஏத்துறது தப்பு இல்லை. நீங்க மோடி மேல உள்ள வன்மத்திலையும் காட்பண்ண சொல்லியும் மதமாற்ற கோஷ்டி, மிஷினரி கோஷ்டி வந்து இந்த மாதிரி பண்றதுதான் ஐபி ரிப்போர்ட்டு, ரா ரிப்போர்ட்டு, இது எல்லா ஏஜென்சிஸும் வந்து விஜயை பற்றி ஒரு சந்தேகத்துக்கு இடமாட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டாப்ல. அப்போ பிஎம்ஓ அந்த ரிப்போர்ட் எல்லாம் பாக்குறாங்க, இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பாக்குறாங்க. இந்த சம்பவத்துல தெளிவா தெரியுது விஜய் குற்றவாளின்னு. அப்போ இதுக்கு மேலே விட்டு வைக்கிறது சரியில்லைங்கிற ஒரு முடிவுக்குள்ள அவங்க வராங்க. அடுத்த கட்டமா என்ன சார்? அடுத்த கட்டம் தெள்ள தெளிவான ஆதாரங்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல, ரெக்கார்டிக்கல் எவிடன்ஸ் இருக்கக்கூடிய பட்சத்துல விஜய் குற்றவாளி ஆவார், அக்யூஸ்ட் ஆயிடுவார். ஆதாரம் தான், ஆதாரம் தெளிவா இருக்கும். ஏன்னா இவர் ஒரு பாப்புலர் நடிகர், ராகுல் காந்திக்கு நண்பர். அப்போ அவரை நம்ம அக்யூஸ்டா போடணும்னா ஆதாரம் இல்லாம போடலன்னா
ராகுல் காந்தியே பாராளுமன்றத்தை நோக்கி ஊர்வலம் போயிடுவார், போராட்டம் கிளம்பிடுவார். இப்போ ஜனநாயகம் படத்துக்கே விஜய் படத்துக்கு போர்க்கொடி தூக்கிட்டாரு ராகுல் காந்தி. அப்ப இந்திய அளவில் அதை இதாக்குவார். அப்போ அக்யூஸ்டா போடணும்னா அதுக்குள்ள காரண காரியங்களை சிபிஐ சொல்லி தான் போடுவாங்க. இப்போ அந்த பாட்டில கொண்டு விடுறது உங்க கண்ணு முன்னாடியே செத்து மடிகிறது தெரியலையாங்கன்னா எல்லா மக்களுமே இதை ஒத்துக்கிறான். ஆமா, சிபிஐ கேட்கிற நேரம் ஸ்டாலின் தான் அந்த அரசியல் ரீதியாட்ட அது அச்சப்பட்டு வழக்கு தொடுக்கல, எல்லா மக்களுக்குமே தெரியுது. அப்போ இந்த இடத்துக்குள்ள சிபிஐயோட அரசியல் நோக்கம் அல்ல, சிபிஐயோட இந்த நடவடிக்கை பின்னாடி கூடிய அரசியல் காரணிகள் என்னன்னா, இவரு விஜய் ராகுலுக்காக 29 ராகுலுக்காக விஜய் நிற்பார். டைரக்டாட்டே கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் ஓட்ட 29 கேரளாவில் ராகுலுக்கு கன்சால்டேட் பண்ணுவார். கம்யூனிஸ்டுக்கு எம்பிஏ வராத அளவுக்கு ராகுல் வந்து இவர் விஜய் வந்து அந்த ஆயுதத்தை தூக்கிடுவார். கர்நாடகாவில் தமிழர்கள் மற்ற சிறுபான்மையர் அந்த ஓட்டை எதிர்ப்பார். புதுச்சேரி, தெலுங்கானா, ஆந்திரா, சரி தமிழ்நாட்டில் 26 ஒரு அரசியல் சக்தி ஆகிறாருன்னு வைங்க. அந்த சக்தியை அவர் என்ன பண்ணுவார்? மோடிக்கு எதிராக தான் பயன்படுத்துவார். நிச்சயமா மோடிக்கு எதிராக தான் பயன்படுத்துவார். எப்படி பயன்படுத்துவாரு? ஸ்டாலின் ராகுல் கூட போய் ராகுல் பிரதமர்னு சொல்லுவாரு, அல்லது ஸ்டாலினை பிடிக்கலன்னா எடப்பாடி எடுத்துட்டு வந்து எடப்பாடி விஜய் ராகுல் பிரதமர்னு போயிடுவார். அப்ப எப்படி போனாலும் அது வந்து மோடிக்கு எதிராட்டும் ராகுலுக்கு ஆதரவாட்டும் கூடிய ஒரு சக்தி தான் விஜயோட சக்தி. அப்ப இந்த சக்தி வளர்றது நல்லதா? முளையிலே நமக்கு எதிரான சக்திங்கிறத காட்டிட்டு என்ன, ராகுல் போகல் சூழல் பண்ணாதவரா? ராஜீவ் காந்தி அவர் போகல் சூழல்வாதிக்க மகன் தானே. எமர்ஜென்சியை கொண்டு வராதவங்களா இந்திரா காந்தி? எத்தனை ஊழலுக்கு புள்ளி போட்டது காங்கிரஸ், இனப்படுகொலைக்கு காரணமான காங்கிரஸ், எவ்வளவு இந்திய திணிச்ச காங்கிரஸ், இது எதுவுமே விஜய்க்கு கண்ணுக்கே தெரியல. அப்போ அவருக்கு வந்து மோடி வரணும், மோடி எதிர்ப்பு. எல்லாரும் இது உதயநிதி ஸ்டாலின் எதிர்ப்புன்னு நினைச்சாங்க. நம்ம கூட பலன் சொன்னாங்க அது சும்மா கம்பக்கு சப்ப மேட்ரு, சில்லற மேட்ரு, அதெல்லாம் ஒரு மேட்ரா? இப்ப இன்டர்நேஷனல் சதியோட ஒரு மோடி எதிர்ப்புங்கிற வன்ம அரசியல அவர் கையில எடுத்துட்டாரு. அப்ப மோடி அதுக்கு பாடம் படிச்சு கொடுக்க விட மாட்டாரு. 26 ஒரு அரசியல் சக்தி, ஆனா அது மோடிக்கு எதிராக தான் 29 போகும். 100% எந்த மாற்றம் இல்லை. நம்ம அதுதான் சொல்லியிருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து ஆன்டி ஸ்டாலின் நமக்கு நோக்கம் இல்லை, ப்ரோ மோடி தான். நம்ம மோடிக்கு எந்த பாதிப்பும் 29 வந்துடக்கூடாது. எப்ப சொல்லித்தானப்பா சொல்றேன். சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போட்டதை யாரும் பார்த்திருக்க முடியாது, நிறைய நேருக்கு நேரம் சண்டை போட்டதை யாரும் பார்த்திருக்க முடியாது. நாங்க யார் தெரியுமான்னு ஒரு குஜராத் பழமொழி வரும். அதே மாதிரி நாங்க சொல்லித்தானப்பா அடிக்கிறோம். எங்களுக்கு மோடியை நீங்க வந்து 29 எதிராக பண்ணி ஒரு 10-20 சீட்டு மோடிக்கு பாதிப்படக்கூடிய அளவுக்கு பண்ணிருவீங்க. இங்க வந்து தமிழ்நாட்டுல காங்கிரஸுக்கு பார்க்கிறீங்க ஏத்துவீங்க, காங்கிரஸுக்கு பார்க்கிறீங்க ஏத்துவீங்க. சரி, உங்களுக்கு வந்து எம்பி சீட்டு வருதுன்னு வைங்க 29, அது ராகுல் காந்திக்கு தானே போகும். அப்ப உங்களுக்கு ஏன் எம்பி சீட்டு வரணும்? அதை ஏன் மோடி அலோவ் பண்ணணும்? ஜானாரிசாமி வந்து அவர் தான் புத்திசாலி, மற்றவனுக்கு அதை எதுவும் கவுண்டர் பண்ண தெரியாது, எதிர்கொள்ள தெரியாது. ஏய், நீ கூலிக்கு மாரடிக்கிறோம்பா, நாங்க உணர்வு பூர்வமா அந்த களத்துல இருந்து வந்து பல இதுகளை சந்திச்சு உணர்வு பூர்வமா தாளிங்க நாடார் இந்துக்களின் காவலர் அவரோட தொண்டராட்டு மோடிக்கு எது நன்மை அதுக்காக நிற்போம். நீ மதமாற்ற கோஷ்டிகளையும் மிஷினரி கோஷ்டிகளையும் வச்சுக்கிட்டு ஊர்ல எல்லாம் ஏமாடி உன்னோட கட்சி தலைவருக்கு டான்ஸை பார்த்துட்டு சாதாரண அப்பாங்க இந்துக்கள்லாம் ஓட்ட போட்டுருவான், நீ அரசியல் சக்தி ஆயிடலாம். அதுக்கப்புறம் ராகுல் காந்தி கிட்ட போய் மோடிக்கு எதிராக தென்னிந்தியாவிலே நீ மோடிக்கு எதிராக செயல்படலான்னு சொன்னா எப்படி நாங்க விடுவோம்? இது சசிகலா விஷயத்துல நடந்த மாதிரி தான். சசிகலா அம்மையார் வந்து அதிரடியா பிடிச்சிட்டாங்க. பெரியவங்க ஜெயலலிதாவுக்கு உயிர் தோழி, நம்ம அவங்கள குறை சொல்லல, அது நம்ம செய்ய மாட்டோம். அது ஜெயலலிதா அதிமுக பிடிக்கும் போதே ரெட்டெல்லாம் உடஞ்சு போச்சு. இவங்க சூப்பரா பிடிச்சிட்டாங்க. ஆனா பிடிச்ச இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ராகுல் காந்தியை வச்சு மோடி கிட்ட பவர் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அது ஐயா நடராசனுக்கு 71 இருந்தே இங்க தமிழ்நாடுனா பார்லிமெண்ட் காங்கிரஸ்னா ஒரு ஆண்டி காமராஜ் மைண்ட் செட் தான். அதுக்காக எல்லா கலர்களையும் நான் சொல்லல. அது ஐயா வாண்டையாரு, இன்னைக்கு ஐயா வாண்டையார் தான் நம்ம சொல்லுவோம். பிரைம் மினிஸ்டரையும் சீஃப் மினிஸ்டரையும் எதிர்த்து காமராஜ் உடன் இருந்தவர். இவங்களுக்கு வந்து 71 இருந்தே அந்த ஏன்னா உள்ளிவாய்க்கால் முத்தத்துல 2 அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ண ஒரு தமிழன். மரப்பாச்சி பொம்மை தான் இந்திரா காந்தின்னு சொன்னாங்க ஒரு 4 வருஷம் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க அன்னையாட்டு மிகப்பெரிய மாசுக்கு போயிட்டாங்க. அது வரலாறு ஆரம்பத்துல. அதுக்கு பிறகு ஜாஸ்திரியே வந்து ஏசி காமராஜர் வந்து பார்த்தாரு. அவங்க காமராஜ் தான் இது பிரைம் மினிஸ்டர் பதவிக்கு மாண்புக்கு வராங்க, நீங்க வராதிங்கன்னு சொன்னது. அப்ப அப்படி ஒரு உயரத்துல இருந்த
ஒருத்தரை, கிங் மேக்கருங்க அந்தஸ்து ஒருத்தரை முள்ளிவாய்க்கால் மன்றத்துல வைக்கல. அப்போ உங்களுக்கு நோக்கம் இந்திரா காந்தி உங்களுக்கு அண்ணன், நீங்க இந்திரா காந்திக்கு ஆதரவாளர்கள். இந்திரா காந்திக்கு பேர ராகுல் காந்தியை கூட்டிட்டு வந்து நீங்க பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணீங்க. யார் யார்கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்றது? மோடி கிட்ட பண்ணீங்க. அதுதான் நம்ம சொன்னது கடைசி வரை அதுல நடந்தது. சக்கர ஜலம்னாலும் வீடு தீர்ப்பிட்டு எரிப்பது அதை கொண்டு அணைக்கும் சொன்னது யாரு? என் மதிப்புக்குரிய குருமூர்த்தி. ஐயா குருமூர்த்தி பெரிய ஆள், அவர் சொன்னார். இல கணேசன் யாரு? பெரிய ஆள். ஹெச் ராஜா, சுப்பிரமணிய சாமி. நம்ம என்ன சொன்னோம்? அடிச்சாச்சு, நம்ம ஏதாவது விட்டோம்னா மீண்டும் மக்களவை தேர்தல் வரும்போது நமக்கு எதிராக வருவாங்க. அப்ப நீங்க ராகுல் காந்தியை வச்சு காங்கிரஸுக்கு பார்க்கிறீங்க, ஏற்றுறீங்க. இதைத்தான் நாங்க ஜவடேகர் கிட்ட, சுரேஷ் பிரபு கிட்ட, தென் அருண்ஜேட்லிட்ட சொன்னோம். இது இவங்க காங்கிரஸ் ஆட்கள், இவங்க சிஎம் ஆனா காங்கிரஸுக்கு பாருங்க, நீங்க 20-25 போயிடும். இப்படித்தானே ஐயா மூப்பனார் பண்ணாரு. காங்கிரஸ் டிசைடிங் ஃபேக்டர், காங்கிரஸ் தான் இங்க ஜெயிக்கணும். அப்போ எம்ஜிஆர் சரண்டர் ஆவாரு, கலைஞரும் சரண்டர் ஆவாரு, புரட்சி தலைவர் முத்தமிழறிஞரும் சரண்டர் ஆவாங்க. அதே மாதிரி புரட்சி தலைவி முத்தமிழறிஞரும் சரண்டர் ஆவாங்க. இது 20-30 இப்ப ஏறி போயிட்டே இருக்கும். அப்ப சசிகலா அம்மையார் சிஎம் ஆனா இப்பவும் அவங்கதான் இருப்பாங்க. மோடிக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பாதிப்பு வரக்கூடிய அளவுக்கு ராகுல் தலைமையில எல்லா சீட்டும் இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா அரசியல் பண்ணுவாரு ஐயா நடராசன். பெரிய ஆள். கன்ஷிராமே முலாயம் சிங்கையும் சேர்த்து வச்சு பாஜகவுக்கே பாடம் படிச்சு கொடுத்தவர். அப்போ வந்து அமைப்பு செயலாளர், ஆர்கனைசிங் செக்ரட்டரியா சந்தோஷ் இருக்காருல்ல, அந்த மாதிரி இருந்தவர் மோடி. இவங்களை பற்றி நல்லாவே தெரியும். அப்போ இவங்க பல காரணங்கள் இருக்குது, அதை நம்ம பிஎம்ஓக்கு சொல்றோம். இவங்க ராகுல் ஆதரவு சக்தி, இவங்க சக்தியா இருக்கிறது ராகுல் காந்திக்கு நாளைக்கு பிளஸ், நமக்கு மைனஸ். அதே சசிகலா புள்ளில தான் இவரு ஐயா டிவிகே விஜயும் போறாரு. வரும்போதே ராகுல் காந்தி ஆதரவு சக்தி. ஓட்சோரிக்காக ராகுல் காந்தி மக்களவை நோக்கி ஊர்வலம் போறாரு, கைது பண்றாரு. ஸ்டாலினுக்கு முன்னாடி அதுக்கு அறிக்கை கொடுக்கிறாரு, எக்ஸ் தளத்துல பதிவிடுறாரு விஜய். அப்ப ஸ்டாலின் இருந்து கட் பண்ணி காங்கிரஸை இவர் எடுத்துடணும். அப்ப அப்படி இவர் முயற்சி பண்ணா ஸ்டாலின் சீட்டை கூட்டுவாரு, எம்பி சீட்டை கூட்டுவார் நாளைக்கு. அப்போ விஜய் 26 ஒரு சக்தியா இருந்தா அது விஜய்க்கு வரக்கூடிய எம்பியும் ராகுல் காந்திக்கு தான். நாளைக்கு அவர் எம்பியையும் கூட்டி விடுவாரு காங்கிரஸுக்கு. கேரளா, கர்நாடகா போன்ற இடங்களில் மோடிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவார். அப்போ இந்த எதிர்ப்பை நம்ம வந்து 29 விஜயால சந்திக்க வேண்டியது இருக்குது. அப்போ அவரு வந்து கொள்கை எதிரி விஜய், கொள்கை எதிரி பாஜகன்னு கடுமையா பாஜக எதிர்ப்புக்குள்ள நிற்கிறாரு. அப்போ இவ்வளவுக்குள்ள இருக்கக்கூடியவரு சரியான நேரம் வரும்போது நமக்கு எதிராக வந்துருவாரு. அதுதான் நம்ம வந்து 8ஆம் தேதி நியூஸ் 18 சொன்னேன். சகோதரர் நயனார், சகோதரர் தமிழிசை எல்லாம் மாற்று கருத்து சொல்லலாம். நாம மோடிக்கு எதிராக இவர் வருவாருங்கிற அடிப்படையில இவர் மேல சசிகலா டைப் டீலிங் இருக்கும்னு நம்ம சொன்னோம். இன்னைக்கு அந்த டீலிங் தானே எங்க போகுது. அப்ப நீங்க ஸ்டாலினை இலக்காரமா பேசுன மாதிரி மோடி இலக்காரமா பேசுன எவ்வளவு தப்பு. அப்போ உங்க மத வெறிதான ஜானாரிக்கு சமைக்க மத வெறிதான மோடிய கொள்கை எதிரின்னு பேச வைக்குது. என்ன இந்த நாட்டுல 3வது முறை பிரைம் மினிஸ்டரா வந்திருக்கிறாரு. ஜோசப் கண்ணநாதன் அமைச்சரா இருந்திருக்காரு, டாம் வடக்கனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு, ஜார்ஜ் குரியன் அமைச்சரா இருக்கிறாரு. மோடி அமைச்சர்கள் அதை சொல்லுங்களா? ஒரு இத்தனைக்கும் பாஜக அமைச்சரவையில தானே ஜான்குமார் வந்து அமைச்சரா இருக்காரு. லாகா கொடுக்காது ரங்கசாமிக்கு முடிவு. அப்போ நீங்க வந்து எல்லாமே அந்த மத துவேஷத்துல மோடி பிரைம் மினிஸ்டரா இருக்காருன்னு அந்த துவேஷத்தின் அந்த விஷ தன்மையின் உச்சம் ஜானாரிக்கசாமி இவங்க எல்லாம் இருந்து மோடிக்கு எதிராக உங்க வியூகத்தை நீங்க வகுத்து செயல்படும் போது நாங்க மோடி கிட்ட 29 மோடிக்கு இவரால் ஆபத்து இருக்கு, ராகுல் காந்திக்கு பிளஸ் இருக்குங்கிற நாங்க சொல்லத்தானே செய்வோம். அப்போ எங்க கருத்தை வந்து மோடி எடுத்துக்கிறாரு. ஏன்னா நாங்க பதவிக்காக மோடிக்கு சொல்லல. பாரத் பதவி சொல்லும் போதே அண்ணனுக்கு தம்பி ஒர்க் பண்றதுல என்ன கன்சிடரேஷன் பண்ணி கிடக்குது, மோடி நம்பிக்கை நாங்க நிற்போம்னு சொல்றோம். அதே மாதிரி இப்ப எங்க கருத்து பிஎம்ஓல ஈடுபட்டு விஜய் வந்து நசிக்கிறோம் கிரஷ் பண்ணின்ற எண்ண ஓட்டத்துல போறது மாதிரிதான் தெரியுது. போக போகதான் தெரியும். ஆனா எங்க பாதையில நாங்க சொன்ன கருத்தின் அடிப்படையில தான் இது போயிட்டு இருக்குது. இன்னொரு தரப்பு மிரட்டி பணியை வச்சு இவரை கூட்டணி கொண்டு வரலாம். ஆனா அதுல சில செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வைக்கணும். அல்லது 29 ராகுல் காந்திக்கு ஆதரவா போயிருவாரு, சரியான சந்தர்ப்பத்துல நமக்கு எதிராக வந்துருவாரு. அடிப்பட்ட புலி பாயதான் செய்யும். அடிப்பட்ட பாம்பை மொத்தமா முடிச்சிடணும். பாம்பை அடிச்சோம்னா அது பிறகு மொத்தமா முடிச்சிடணும். அதுதான் நம்ம மோடி தரப்புட்ட நம்ம கருத்தா நம்ம முன்வைக்கிறோம். மற்றவங்க அவரை மிரட்டி சட்டமன்ற தேர்தலுக்கு பயன்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. எது வரப்போகுதுங்கிறது வர நாட்கள்ல தான் தெரியும். நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசணும் சார். நன்றி.